ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு கிள்ளு மிளகாய் சாம்பார். அதுக்கு சூப்பரா மேட்ச் ஆகிற மாதிரி காளான் சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு நமக்கு கரெக்டா அரை மணி நேரம் போலதான் ஆகும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனுவா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கிள்ளு மிளகாய் சாம்பாரோட காளான் சுக்கா வறுவல் வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். வீட்டுல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காளான் வறுவல் சாம்பார் சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, நான், ரொட்டி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் சைடு டிஷ்ஷா இருக்கும். சரி வாங்க, இப்ப இந்த கிள்ளு மிளகாய் சாம்பாரும் காளான் சுக்கா வறுவலும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிள்ளு மிளகாய் சாம்பார் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு 2 டைம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். அரை கப் துவரம் பருப்பு நமக்கு கரெக்டா 100 கிராம் அளவு இருக்கு. இப்ப இது கூட நல்ல பெரிய சைஸ்ல பழமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி உள்ள சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸ்ல 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதா இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் இருந்தா அது சேர்த்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா நம்ம ரெகுலரா சமையலுக்கு பயன்படுத்துற எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்பதான் பருப்பு நல்லா குழஞ்சி வேகும், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 4 விசில் வேக விட்டுருங்க. 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4 விசில் இருக்கட்டும். பாருங்க, இப்போ குக்கர் 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பருப்பு இது எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. 4லிருந்து 5 விசில் விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துடும். இப்போ ஒரு மத்து இல்லைன்னா மேசர் வச்சு நல்லா இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே நைஸா கடைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் சாம்பார் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பருப்பு வேக வச்ச தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா தனியா வடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பருப்பை கடைஞ்சுக்கோங்க. கடைசியா சாம்பார் தாளிக்கிற போது நம்ம அந்த தண்ணியை உள்ள சேர்த்துடலாம். பாருங்க, இப்ப பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இது ஓரமா இருக்கட்டும். அடுத்தது நம்ம சாம்பார் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது கூட சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு அதை லைட்டா வறுத்துடுங்க. உப்பு சேர்க்கிற போது மட்டும் குறைவா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கிற போது தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தீங்கன்னா போதும். அதே மாதிரி மிளகாய் வற்றலும் நான் 5 அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப எல்லா பொருளும் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கிற பருப்பை உள்ள சேர்த்துடலாம். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு புளி கரைசல் உள்ள சேர்த்துடுங்க. புளி அதிகமா சேர்க்க வேண்டாம். நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்திருக்கோம். அதனால சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி மட்டும் சேர்த்தீங்கன்னா போதும். புளிக்கரைசல் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. இந்த சாம்பார் திக்கா இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப கொஞ்சம் திக்கா இருக்கு. இது கூட இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவா இருந்தாலும் தேவையான அளவு சேர்த்துடுங்க. இப்ப தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். சாம்பார் மூடி வைக்க வேண்டாம். ஓப்பன்லயே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. புளியடியா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. கடைசியா வாசனைக்காக பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம கிள்ளு மிளகாய் சாம்பார் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம காளான் சுக்கா வறுவல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. காளான் வறுவலுக்கு எப்பயும் சேர்க்கறத விட எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு லைட்டா கலர் மாறினதும் இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, கூடவே 4 லவங்கம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டா வறுத்துடுங்க.
இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. காளான் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸ்ல 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸ்ல 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெருசா இருந்துச்சுன்னா 1 சேர்த்தீங்கன்னா போதும். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ நம்ம காளான் வறுவல் ட்ரை ரோஸ்டாக தான் பண்ண போகிறோம். அதனால தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்திங்கனாலே போதும். பாருங்க, இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, இப்ப இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் தனியா தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். அதோட ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டா எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கிடலாம். இப்போ மசாலா பொருட்கள் நல்லா வதங்கி அதனுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட 2 பேக்கெட் அளவுக்கு காளான் 2 டைம் நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். 2 பேக்கெட் காளான் நமக்கு கரெக்டாக 400 கிராம் அளவு இருக்கு. காளானை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே பொடியாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வெந்ததுக்கப்புறம் நல்லா சுண்டி வந்துடும். இப்போ காளான் உள்ள சேர்த்துட்டு மசாலாவோட ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ காளான் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. காளான் எந்த அளவுக்கு மசாலாவோட நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு மசாலா பொருட்கள் எல்லாம் காளானோட இறங்கி காளான் வறுவல் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். காளான்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீடியம் ஹீட்ல ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப காளான் நல்லா வதங்கி அதுல இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இது கூட இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி ரொம்பவே அதிகமா சேர்க்க வேண்டாம், நமக்கு காளானே நல்லா தண்ணி விட்டு இருக்கிறதுனால ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். இப்ப தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கு அப்புறமா இப்ப கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மீடியம் ஹீட்ல 15 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓபன் பண்ணி கிளறி விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 15 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப 15 நிமிஷம் போல ஆகிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான், நம்ம காளான் வறுவல் ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இப்ப இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். எப்பயுமே காளான் வறுவலுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவா இருந்தாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், இப்ப நம்ம காளான் சுக்கா வறுவல் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா வாசனைக்காக பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரையா எடுத்துட்டோம்னா சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். இல்லை உங்களுக்கு சப்பாத்தி ரொட்டி நான்கெல்லாம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவியா இருக்கிற போது மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, அவ்வளவுதான், நம்ம காளான் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து காளான் சுக்கா வறுவல் ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிள்ளு மிளகாய் சாம்பார் அப்புறம் காளான் சுக்கா வறுவல் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.